சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 21/2/2024 புதன்கிழமை, மாசி மாதம் 9ஆம் நாள். துவாதசி திதி காலை 11:28 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மதியம் 2:17 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அல்லது ஒரு புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான நல்லவைகள், வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற மங்கள யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். 10இல் உச்சமடைந்திருக்கக்கூடிய செவ்வாயை இன்றைக்கு சந்திரன் பார்ப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. உங்களுடைய மனம் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தகுதியோடு இருக்கும். எல்லாவற்றிலும் இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றி ஒன்றே நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதிலும் குறிப்பாக மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு போன்ற துறைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், குறிப்பாக இன்சூரன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு நிலையில் எதை நீங்கள் எட்டி பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருக்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய சில அறிமுகங்கள் யோகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல சொல்ல முடியும். சிலருடைய வீட்டு கனவுகள் பலிக்கக்கூடிய யோக நாள். அம்மாவிடம் இருந்து ஒரு ஆதரவு அல்லது ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தாய் என்கின்ற தெய்வம் அப்படியே முழுமனதாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன கேட்கிறீர்களோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் மிகுந்த சுபத்துவம் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், வீடு சார்ந்த கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள், மாதாந்திர தவணைகள் கட்ட முடியவில்லையே என்கின்ற பொருளாதார நெருக்கடியில் ஒரு இஎம்ஐ 3-4 மாதமாக கட்ட முடியலைங்க, இந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகள் எனக்கு எப்போவுமே வந்ததில்லை என்பது போன்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பணவரவு வரக்கூடிய நல்ல நாள் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு மன தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இன்றைக்கு நல்ல பேரும் கிடைக்கும். புகழ் அடையணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? எனக்கு பணம் கூட முக்கியத்துவம் கிடையாதுங்க, இந்த துறையில் நான் நம்பர் 1 வரணும், புகழ் அடைய வேண்டும். ஒரு நிலையில் மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் நான் ஜெயிக்கணும் என்பது மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய ஒரு 20 வயது பிராயத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் மற்றும் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இந்த வாரத்திலேயே அதற்கான புகழ் பெறுவதற்கான அத்தனை அம்சங்களும் உருவாகக்கூடிய சில அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாளாக இந்த நாள் அமையும். சில பல அறிமுகங்கள் இன்றைக்கு கிடைப்பதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு இன்றைக்கு குடும்பத்தில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். இதை இப்படியே நீட்டிக்கொண்டே போனால் நம்முடைய வாழ்க்கை அமைப்புகளில் தான் சில சிக்கல்கள் வரும். ஆகவே வெட்டு 1 துண்டு 2ன்ற மாதிரி இன்றைக்கே இதை வாளை ஒட்ட நறுக்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு தைரிய முடிவுகளையும் இன்றைக்கு ரிஷபராசிக்கார பெண்கள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே ஒரு அமைதியான நாள்னே சொல்லலாம். மங்கள யோகம் வெகு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே அனைத்து நிலைகளிலும் 40 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு ஒரு நல்ல வருமானம், வெகுமதியும், பெண்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய நாள் இன்றைக்கு. தனாதிபதினு சொல்லப்படக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல ஆட்சியாக பௌர்ணமியை நோக்கி நெருங்கிக்கின்ற ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார். பணம் இன்றைக்கே நேரடியாக கிடைக்கலன்னா கூட பணம் வரக்கூடிய வழிகள் அல்லது இதுவரைக்கும் பணம் வர்றதற்கு இருந்து வந்த தடைகள், ஒரு நிலையில் பணம் போய் மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வேலை பார்க்குறதுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரிய தேவைக்காக பணத்தை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலமாக ஏமாற்றங்கள், சட்ட நடவடிக்கைகளுக்கு போய் பணத்தை வசூல் பண்ண முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒரு நிலையில் குறைந்த அளவாவது பணம் வரும் என்கின்ற நம்பிக்கை, கையில் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பணவரவு உள்ள அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதத்திலேயே இந்த நாளை சிறப்பான தனலாபம் உள்ள நாள்னு சொல்லிடலாம். ஏனென்றால் 8இல் மறைந்திருக்கின்ற செவ்வாய் இன்றைக்கு மங்கள யோகத்தோடு சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை.
எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபங்கள் வரக்கூடிய நாளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய பணமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது என்றைக்கோ ஒரு நாள் செய்து வைத்த ஒரு விஷயத்தின் மூலமாக இன்றைக்கு அதன் மூலமான லாபங்களும் நிறைவுகளும் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டிய ஒரு தேவையான நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு இளைஞர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்க, நீங்கள் இது செய்யுங்க அல்லது நான் இதை உங்களுக்கு செய்து தரேன் என்பது மாதிரியான ஒருவரிடமிருந்து நேர்மையான வாக்குறுதிகளை எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் இன்றைக்கு மங்கள யோகத்தோடு மிக நிறைவான ஒரு அமைப்பில் இருக்கிறார். கூடவே சுக்கிரனுடைய பார்வையிலே இருக்கிறார். செவ்வாய் சுக்கிரன் இருவரும் இணைந்து பார்ப்பது, ராசியிலேயே ராசிநாதன் சந்திரன் இருப்பது இன்றைக்கு பருத்தி புடவையாய் காய்த்தது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா? நீண்ட நெடுங்காலமாக எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் கடகராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கே கையில் கிடைக்கக்கூடிய லாபங்கள், ஒரு நிலையில் வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கு. இன்றைக்கு என்ன விஷயத்தை துவங்குகிறீர்களோ அது அப்படியே 100% சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புனே சொல்லிடலாம். ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் ஒரு நிலையில் குறைவான நற்பலன்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கின்ற, சாதிக்க முடியாமல் எதிலும் ஏமாற்றங்களை அடைந்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் மிகுந்த புத்துணர்வுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். எல்லா நாளுமே கஷ்டமாக இருந்துடாதுங்க. ஒரு 10 நாள் கஷ்டமாக இருந்தால் ஒரு நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா? அது மாதிரியான நாள் இது இன்னைக்கு. என்னதான் இருந்தாலும் வேலையில் சரியா இல்லை, தொழிலில் சரியா இல்லை, மனைவி சரியில்லை, கணவர் சரியில்லை, குடும்பத்திலேயே குழப்பங்கள் இருக்குது, பணம் ஒரு நிறைவாக இல்லை என்பது போன்ற குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல நிலையாக எல்லாவற்றிற்கும் ஒரு தெளிவு வரக்கூடிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமையும். ஆகவே இன்றும் நாளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் நல்லவையாக இருக்கக்கூடிய யோக நாள் கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகளை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார். என்ன அர்த்தம்? செலவு நல்ல, ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணிட்டா நல்ல செலவுன்றது வந்துடுது. ஆகவே சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும்போது நற்செலவுகள் செய்வீர்கள். செலவுகள் செய்யாமல் வாழ்க்கையை ஓட்டவே முடியாதே. எல்லா ஒரு நிலைமையிலையும் ஒரு வீட்டிற்கு பொருள் வாங்க வேண்டியிருக்கிறது, அல்லது நமக்கே ஒன்று வாங்க வேண்டியிருக்கிறது, அல்லது ஒரு தேவை என்பதை ஒரு செலவின் மூலமாகத்தானே நம்ம இங்கே நிறைவேற்றிக்கிறோம். இந்த மாதிரியான நல்ல செலவுகள், பணம் போனாலும் பரவாயில்லை இது கிடைச்சதுங்க என்பது மாதிரியான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அல்லது நிலம் வாங்குவது, நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுப்பது, ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்த ஒரு வீடு நிலத்திற்கு அல்லது ஒரு பொருளுக்கு இன்றைக்கு முழு தொகையும் செலுத்தி அதை முழுமையாக உங்களுக்கு உரித்தாக ஆக்கிக் கொள்வது போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இந்த நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருடைய வெளிநாட்டு வெளி மாநில கனவுகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். 12ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய பாவகம் என்பதால் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய ஆதரவான போக்குகள், மாற்றங்கள், திருப்பங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. லாபாதிபதி இன்றைக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். கூடுதலாக உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய 2-9 கூடிய சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். 2-9-11 கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய, எண்ணம் பலிக்கக்கூடிய, பணம் வரக்கூடிய, மனம் நிறைவாக இருக்கக்கூடிய, வயதிற்கு ஏற்றாற் போல சகல விதமான சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. அதிலும் குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் சர்வீசஸுக்காக பரீட்சைகள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய, அரசு வேலை அமைப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய அளவில் விருத்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு. அண்ணன் அக்கால் போன்ற அமைப்புகளோடு கடந்த காலங்களில் கசப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்கள், கசப்புகள் நடந்திருந்தவர்கள் அனைவருக்குமே அவர்கள் மூலமாகவே நல்லவைகள் தனவரவு வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11-5ஆம் இடங்கள் ஒரு நிலையில் சுப நிலையில் இருந்தால் பிள்ளைகளால் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நிம்மதிகள் வரணும். பிள்ளைங்க பேச்சையே கேட்க மாட்டேங்குது, சரியாகவே படிக்க மாட்டேங்கிறது, எப்போதும் செல்ஃபோனும் கையுமாகவே இவர் இருக்கிறார் என்பது போன்ற கவலைகள் கூட இப்போது கன்னிராசிக்கார பெற்றோர்களுக்கு மறையக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய நல்ல நாள்.
10ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து இருக்கிறார். கூடவே சுக்கிரனுடைய பார்வை, ராசிநாதனுடைய பார்வையிலும் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு நிலையில் எதை செய்யலாம் என்கின்ற ஒரு நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த நல்ல நாள். எதையும் இன்றைக்கு செய்யலாம். 10ஆம் இடம் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறது. ஒரு நிலையில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா, இல்லது இன்றைக்கு இருக்கிறதுலே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கலாமா, என்ன பண்ணுறதுன்னு ஒரு தெளிவில்லாத நிலைமையாக இருக்கிறது. ஒரு பக்கத்திலே ஒரு பிரான்ச் போடலாமா, அல்லது இந்த ஊரிலிருந்து இன்னும் 4 ஊரில் கிளை ஆரம்பிக்கலாமா, கடை ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களில் இருந்து வந்தவர்கள், மற்றவர்கள் ஏதாவது ஒன்று பேசி நம்ம ஒன்று நினைக்க அவர் ஒன்று எதிராக சொல்ல எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருந்த அத்தனை வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தெளிவான முடிவுகள், எதையும் செய்யலாம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். மிக குறிப்பாக இன்றைக்கு பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபர்கள் இன்றைக்கு உங்களுடைய அந்தஸ்தை ஒருபடி உயர்த்துவார்கள் என்பதுதான் உண்மை. ரொம்ப நாளாக ஒரே சீட்டில் இருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷனே இல்லை, நான் ப்ரொமோஷனுக்கு முழுக்க தகுதியானவன், ஆனால் நான் போய் கேட்குறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது, இந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னும் அதே இடத்தில் இருக்கிறேன் என்கின்றவர்களுக்கு கூட இன்றைக்கு மேலிடத்தின் கருணை பார்வைப்பட்டு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 1-9 கூடிய சந்திரனும் செவ்வாயும் இன்றைக்கு நேருக்கு நேராக சுப நிலையில் பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அப்பா பற்றின கவலைகள் அத்தனையும் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல் அப்படியே விலகும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்க, பங்காளி தகராறு போன்றவைகளோடு இருந்தவர்கள், அல்லது கோவில் கொடை போன்ற அமைப்புகள், குடும்ப நிர்வாக அமைப்பு, குடும்ப சொத்து அமைப்பு, இந்த ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டை பண்ணோம். இதில் தாத்தா சில கடமைகளை செய்து வைத்து போயிருக்கிறார், தகப்பனார் இதை எதிர்பார்க்கிறார், ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாமல் தடங்கல்கள் இருக்கிறது என்பது போன்ற ஒரு கூட்டாக ஒருங்கிணைந்து செய்ய முடியாத, செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் நீங்களே தலைமை பொறுப்பிலிருந்து பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவு கொடுக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாள் இன்றைக்கு. சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். இன்றைக்கு குலதெய்வம் நேர வீட்டுக்கு தேடி வரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லுவேன். தெய்வமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில், குழந்தை உருவத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்திலோ இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு வீடுகளுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக, 9ஆம் இடம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே போலவே வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நீர் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விருச்சிகராசிக்காரர்களுக்கு பணவரவு இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம நாள். சந்திரன் 8ல் மறைகிறார். ஆனாலும் இது ஒரு சுப சந்திராஷ்டமமாக எந்த விதமான கஷ்டங்களும், தோல்விகளும், விரயங்களும், நஷ்டங்களும் இல்லாத நாளாக இந்த நாள் அமையும். ஏன்னா சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். இதைத்தான் நான் சுப சந்திராஷ்டமம்னு சொல்கிறேன். கூடவே சுக்கிரனுடைய பார்வையிலும் இருப்பது, உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய உச்ச செவ்வாயின் பார்வையிலும் இன்றைக்கு இருப்பதால் இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள். இன்றைக்கி பணவரவு கிடைக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தில் கூட நமக்கு நல்லது நடக்குது. காலையில் காலண்டரை பார்த்தா சந்திராஷ்டமம்னு சொல்கிறாங்க. அந்த சந்திராஷ்டமம் நமக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்னு பார்த்தா இன்றைக்கி தான் எனக்கு சந்திராஷ்டமத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான குழப்பங்களை ஜோதிடம் அறிந்தவர்கள் ஒரு மாதிரியான ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க இல்லையா. அது மாதிரியான சந்திரன் 8ல் மறைந்திருந்தாலும் கூட சந்திராஷ்டம நாளில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா பௌர்ணமிக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார் அவர் என்பதுதான் உண்மை. ஒரு நிலையில் எல்லா நிலைகளிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்களில் தோல்வி அடைந்து விடுவோம் என்பது போன்ற ஒரு மாதிரியான மன நிலைமைகளில் நீங்கள் இருந்தீர்களோ அவைகளெல்லாம் அப்படியே வெற்றியாக மாறக்கூடும் என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பயண மேன்மைகள் இன்றைக்கு உண்டு. வெளியூர் பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாசி மகம் என்கின்ற பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நாளில் இன்றைக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். நட்புகள் அப்படியே ஒரு நிலையில் கைதூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், இதுவரைக்கும் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் அப்படியே அமுங்கி போகக்கூடிய தன்மை. குடும்பத்தில் இவ்வளோ பெரிய செலவு இழுத்து விட்டீங்க, குடும்பத்தில் இது தேவையில்லாத சில விஷயங்களை செஞ்சிட்டீங்க, கூட்டு குடும்ப அமைப்புகளில் நீங்கள் இதை செஞ்சிருக்கக்கூடாது என்பது மாதிரியான குறைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு மீது வைக்கப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளையும் நீங்களே நல்ல விதத்தில் சமாளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளுங்க. கணவர் குழந்தைகளை பற்றிய கவலைகள் அப்படியே விலகும். இதுவரைக்கும் ஒரு 3 வருடமாக இருந்து வந்த சோதனைகள் அத்தனையும் மெதுமெதுவாக படிப்படியாக அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு விலகி கொண்டிருக்கின்றன என்று சொல்லிய நாள்களெல்லாம் விலகி போய்
முழுவதுமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் முடிந்து விட்டன என்பதை நீங்கள் உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ஒரு மிக அற்புதமாக இருக்கும். இவர் என்னதான் இருந்தாலும் நமக்காகத்தான் செஞ்சார், மனைவி என்னதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்முடைய ஒரு அமைப்புகளில் அவருடைய பேச்சை நம்ம கேட்டிருக்கலாம் என்பது மாதிரியான ஒரு புரிந்துணர்வுகள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாள். இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அதற்கான சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாள் மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு கடன் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6-12 இடங்கள் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்றன. ரெட்ட நிலையாக சொல்லலாம். ஒரு சிலருக்கு கடன் அமையும், ஒரு சிலருக்கு கடன் தீரும். ஒரு 40-50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் அமையக்கூடிய அமைப்பு, அது நல்ல கடனாக இருக்கும். வளர்ச்சிக்கான கடன், ஒரு வீடு கட்டுறதுக்கான கடன், ஒரு நிலம் வாங்குறதுக்கான கடன். இந்த இடத்துல ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கி நிலத்தை வாங்கி போட போகிறேன், அது 5 வருடம் கழித்து கண்டிப்பாக 10 லட்சம் 50 லட்சம்னு வந்துடும். ஆகவே கடன் ஒன்றும் பெரிசாக என்ன உறுத்தாது என்பது மாதிரியான வளர்ச்சிக்கான தேவைக்கான நல்ல கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு 40-50 வயது கடந்தவர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேயே ஏற்படக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு கடன்கள் ஒரு நிலையில் தீரக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ ஒட்டுமொத்தமாக ஏதேனும் ஒன்றை, இதை இப்படி போட்டு ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஏதேனும் ஒன்றை செய்து அதன் மூலமாக இந்த கடனை அடைத்து விட்டு வருகின்ற வருமானத்தில் நிம்மதியாக இருப்போம் என்கின்ற தெளிவான சில முடிவுகளை 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கடன் நோய் அமைப்புகளை இன்றைக்கு தீர்க்கக்கூடிய நல்ல நாளாக கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. 6ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற இந்த நாளில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதும், எதிரிகள் உங்களை பார்த்து பிரமித்து அப்படியே விலக வேண்டும் என்பதும் ஒரு விதி. ஆகவே எதிர்ப்புகளின் கை தாழ்ந்திருக்கக்கூடிய, உங்களுடைய கை உயர்ந்திருக்கக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்று. மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வாழ்வாதாரம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 5-11 இடங்கள் இன்றைக்கு மிக வலுவான ஒரு அமைப்பில் இருக்குது. இதுவரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் முயற்சியில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அதற்கான கூலி, உழைப்பிற்கான ஒரு ஊதியம் இதெல்லாம் கிடைக்காத ஒரு அமைப்புகள் தான் இதுவரைக்கும் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. மற்றவர்கள் நல்லா இருக்கிறாங்க, என்னை விட கீழாக படித்தவர்கள் கூட இன்றைக்கு என்னை விட உயரமான ஒரு நல்ல நிலையில் இருக்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான சோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற மீனராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே இன்றைக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய பக்கம் இருக்கிறது, தெய்வம் உங்களுக்கு துணை இருக்கிறது என்பது போன்ற நல்லவைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அதிலே இன்றைக்கு சகோதர மேன்மைகள் இன்றைக்கு கிடைக்குங்க. அண்ணன் தம்பி அக்காள் தங்கை உறவுகள் இன்றைக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமைகள். தம்பி தங்கைகளுக்கு பெரியவர்கள் ஏதேனும் ஒன்றை வழிகாட்டக்கூடிய அமைப்பு, செய்து தரக்கூடிய அமைப்பு, அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒன்றிற்கான ஒரு அனுமதியை கொடுப்பது அல்லது அவர்களே செய்து தருவது போன்ற குடும்ப உறவுகளில் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 30 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இன்றைக்கு சிறப்பான ஒரு நாளாக, சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணங்கள், மேற்கு திசை நோக்கிய பயணங்கள், அதன் மூலமான மேன்மைகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் மீனத்திற்கு இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆழமான கேள்வி. வர வர நம்ம விளக்கம் தருவதற்கான கேள்விகள் அத்தனையுமே ஒரு அபூர்வமாக ரத்தினங்களாகவே இருக்கின்றன என்பதை சொல்லிவிடலாம். ஐயா, ஒரு நீச்சன் மற்றும் ஒரு உச்சன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிட ஆர்வலர் கேட்டிருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு கேள்வியாக இந்த கேள்வி இருக்கும். ஏனென்றால் இதுவரைக்கும் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் எல்லாமே நீச்சனை நீச்சன் பார்த்தால் நன்றாக இருக்கும், உச்சனை உச்சன் பார்த்தால் ஒரு மாதிரியாக பலவீனமான ஒரு அமைப்பு, அது இப்படிப்பட்ட நிலைமையில் சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இன்றைக்கு விளக்கம் கேட்க வேண்டிய, விளக்கமாக தர வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீச்சன் உச்சன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் இது ஒரு வெகு அபூர்வமான ஒரு அமைப்பு. சனியும் செவ்வாயும் தான் ஒரு வால் தலை மாதிரியான பார்வையால் தங்களை ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வார்கள். தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கும்போதுன்னு சொல்லுவோம். ஜோதிட ஆர்வலர்களுக்கு இப்போது நான் சொல்லக்கூடிய ஆழமான சில விளக்கங்கள் அப்படியே புரியும். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா, உச்சமாக இருக்கும்போதும் நீச்சமாக இருக்கும்போதும் தங்களை தாங்களே பார்த்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான கிரகங்கள் செவ்வாயும் சனியும்.
சனி உச்சமாக இருக்கிறார், துலாத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நேரத்தில் கடகத்தில் அவருக்கு 10வது வீட்டில் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் சனியின் 10ஆம் பார்வை செவ்வாய்க்கும், செவ்வாயின் 4ஆம் பார்வை அப்போது சனிக்கும் கிடைக்கும். இந்த அமைப்பை தான் இந்த நேயர் கேட்டிருக்கிறார். ஒரு நீச்சன் உச்சன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் என்ன நடக்கும்? இருவருமே பலவீனமாகி பலமிழந்து போவார்கள் என்பதுதான் உண்மை. ஐயா, பலமிழந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த உச்சன் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அந்த உச்சன் தன்னுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய செயல்பாடுகளை மிக மோசமான அமைப்பில் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார். அதை போலவே நீச்சனை உச்சன் பார்ப்பது என்பதும் இருவரும் பாபர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய தசை அமைப்பில் சனி தசை வரும்போதும் செவ்வாய் தசை வரும்போதும் பலன்கள் குறையும் என்பதுதான் உண்மை. ஒரு நிலையில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் ஐயா, மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார், மேஷத்தில் சனி நீச்சமாக இருக்கிறார். அப்பொழுது பார்த்தீர்களே ஆனாலும் செவ்வாய் அவரை பார்க்க சனி இவரை பார்க்க என்கின்ற இப்போது நீங்கள் கேட்ட இந்த நீச்சனை உச்சன் பார்க்கின்ற அமைப்புகள் வந்துவிடும். எப்போவுமே செவ்வாயும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடாது. ஒருவரை பார்த்தால் நயவஞ்சகர், ஒருவரை பார்த்தால் முரடர். அப்போ அந்த முரடரும் நயவஞ்சகரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் இரண்டு தீயவர்கள், இரண்டு கெட்டவர்கள் ஒரு இடத்துல பார்த்து கொண்டார்களே ஆனால் அந்த இடத்துல நல்லவைகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. ரெண்டு நல்லவர்கள் பார்த்து கொண்டாலும் கூட அந்த இடத்துல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நல்லவைகள், எந்த இடத்துல பணம் இல்லை என்றாலும் கூட ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் நல்லவைகள் நடக்கும் என்று சொல்லிவிடலாம். இரண்டு கெட்டவர்கள் ஒரு இடத்தில் இணைந்திருக்கிறார்கள் அல்லது எதிரெதிரே நிற்கிறார்கள். இருவரும் பார்த்து கொள்ளும் பொழுது அவரை நீங்கள் கவிழ்க்கலாமா, இவரை அவர் கவிழ்க்கலாமா என்கின்ற கெட்ட எண்ணங்கள் தானே இருவருக்கு வரும். செவ்வாயும் சனியும் கெட்டுப்போன கெடுகின்ற ஒரு பாவ கிரகங்கள் இல்லையா? அதுபோன்ற அமைப்புகளில் அவரில் ஒருவர் நீச்சனாகவோ ஒருவர் உச்சனாகவோ இருக்கும் பொழுது இருவரின் அமைப்புகளும் பயனற்று போகும் என்பதுதான் நேரடியான நல்ல விளக்கமாக இதற்கு இருக்க முடியும். ஆகவே சனி உச்சனாக இருக்கும் பொழுது செவ்வாய் நீச்சனாக இருந்து பார்க்கும் பொழுது சனியின் உச்ச பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜாதகத்தின் ஆதிபத்திய அமைப்புகள் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு பயனற்று போய்விடும். அதைப் போலவே சனி நீச்சனாக இருந்து மேஷத்திலிருந்து 10ஆம் பார்வையாக மகரத்தில் இருக்கக்கூடிய உச்ச செவ்வாயை பார்க்கக்கூடிய நிலைமையில் அந்த செவ்வாய் ஜாதகருக்கு என்ன என்ன அமைப்புகளை தர இருக்கிறாரோ அந்த தருகின்ற அத்தனை அமைப்புகளையும் தராமல் தடுப்பதற்கான தீய அமைப்புகளாக தன்னுடைய பார்வையின் மூலமாக சனி தடுப்பார். ஆகவே உச்சனை உச்சன் பார்ப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் என்பதைப் போலவே இந்த நீச்சன் உச்சனை பார்ப்பது என்பதும் உச்சன் நீச்சனால் பார்வை பெறுவது என்பதும் கடுமையான பலவீனத்தை தரும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.